ஸோ வெல்கம் டு ஏகேஎம் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டிங் இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைட்ரூம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் உள்ளே போனதுக்கப்புறம் லைட்ரூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். LIGHTROOM லைட்ரூம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அடோப் லைட்ரூம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அடோபுடைய கம்பெனி தான். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அடோப் அது கம்பெனி தான் இந்த மொபைலுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடோப் ஃபோட்டோஷாப் லைட்ரூம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ண சொல்லும். ஸோ எதையாவது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு அக்கௌண்ட் அடோபில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இல்லைனா உள்ளே போக முடியாது. ஸோ நான் வந்து கூகுளில் சைன் அப் பண்ணுறேன். ஸோ சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து ரெண்டு யூஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோ ஆல்ரெடி நீங்கள் எடுக்க ஃபோட்டோவை எடிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு புது ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுறேன். ப்ளஸ் கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய பைக் இமேஜ். ஸோ இதை தான் நான் இப்போ எடிட்டிங் பண்ண போகிறேன். ஸோ கீழே உங்களுக்கு வந்து டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் இப்போ நான் கிளிக் பண்ண அந்த டூல் வந்து என்னென்னா ப்ரீமியம் டூல். இது என்னென்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைனா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, ஹீலிங் ப்ரஷ், இதெல்லாம் வந்து அப்கிரேடு. ஸோ இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்காது. பெர்ஸ்பெக்டிவ் மாத்திரம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்கக்கூடிய டூல்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாகவே கிடைக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல ஃபீச்சர் என்ன அப்படின்னா, உங்களுடைய பழைய ஃபோட்டோவை ஆல்ரெடி நீங்கள் எடிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய ஃபோட்டோ வந்துடும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறது விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் எடிட்டிங் இருக்கிற ஃபோட்டோ வந்துடும். ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் உங்களோட ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷரு, கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, இதெல்லாம் என்னெல்லாம் லைட் வந்து நீங்கள் கூட்டலாம், குறைக்கலாம். அப்புறம் வந்து நான் இதில் வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஹைலைட்டும் ஷேடோஸ் வச்சு நான் விளாடுவேன். ஸோ ஹைலைட் ஷேடோஸில் வந்து என்ன மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, ஹைலைட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக -100 கொண்டு போய்க்கணும். ஸோ அதே மாதிரி ஷேடோஸ் வந்து +100 கொண்டு வந்துடணும். ஸோ உங்களோட ஃபோட்டோவோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மட்டும் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இது நீங்கள் உங்களோட டிபிக்கு எடுத்தாலும் ஓகே, உங்களுடைய வெளியே போகிறீங்க, அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணுறீங்கனாலும் இது சூப்பராக இருக்கும். ஸோ இதில் அடுத்த கூலான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இதில் மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இந்த கலரை வந்து பர்டிகுலர் கலரை மட்டும் நீங்கள் மாற்றலாம். வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன் எடுக்கல, இது மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் அப்படின்னா க்ரீனுடைய பர்டிகுலர் கியூ கலர் மட்டும் மாற்றலாம். க்ரீனை வந்து என்னென்ன கலராக மாறும், எல்லோவாக மாறும், க்ரீனுக்கு அடுத்த கலர் இன்னொரு திக் க்ரீனாக மாறும். ஸோ இந்த மாதிரி க்ரீனை மட்டும் மாற்றலாம். ஸோ அடுத்து நான் ப்ளூவை மாற்றணும். இப்போ என்னுடைய பைக் கலர் ப்ளூ இருக்குது, ப்ளூ மட்டும் மாற்றணும் அப்படின்னா நான் கரெக்டாக அந்த ப்ளூ கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ மட்டும் தனியாக மாற்றலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப கூலான ஒரு ஃபீச்சர்ஸ். லைட்ரூமில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய லைட்ரூமில் என்ன ஃபீச்சர் இருக்கோ அதே ஃபீச்சர் அப்படியே கொடுத்துருக்காங்க மொபைலில். எனக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன், இந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அடுத்து விக்னெட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் விக்னெட் வரும். ஸோ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் விக்னெட் வரும். ஸோ அடுத்து வந்து ஷார்ப்பனிங் இருக்குது. அடுத்து வந்து கிளாரிட்டி இருக்குது. ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் லென்ஸை மூட் மாற்றலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு அப்ளிகேஷனில். ஸோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் இல்லையா ப்ரிவ்யூ. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் பிக்சர். ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டிவைஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ டிவைஸ்க்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுற திங் வந்து அந்த ஷேர் கிளிக் பண்ணினாலே டிவைஸ்க்கு வந்து சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபோட்டோ எக்ஸ்போர்ட்டட். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் பிக்சர் லுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கூலான ஒரு ஃபீச்சர். ஸோ இதை நான் அப்படியே வந்து ஃபைனல் அவுட்புட் எடுக்காமல் தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பிளராக தெரியும். ஸோ ஆனால் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஒரு ஃபீச்சர்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரிவ்யூ பண்ணப்பட்ட பெஸ்ட் ரிவ்யூஸில் இருந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிவ்யூவையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் அதில் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.